அனைவருக்கும் வணக்கம். உங்களை அன்புடன் எம்என்டி சமையலுக்கு வரவேற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பிரண்டை துவையல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பிரண்டையை எடுத்துகிட்டு 2 நுனியையும் கட் பண்ணிவிட்டு 4 பக்கம் இருக்கிற நாரை மட்டுக்கும் எடுத்துடணும். எடுத்துட்டு எல்லா பிரண்டையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். இந்த மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ண பிரண்டைகளெல்லாம் கொஞ்சமாக புளியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கிறணும். அந்த புளி ஊற போட்டு வச்சுருந்த தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுட்டு புளியை எடுத்துட்டு அந்த பிரண்டையை போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடணும். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் இந்த புளி தண்ணியில் இந்த பிரண்டையை அள்ளி போட்டு நல்லா ஊற வச்சிடணும். அப்போதான் நாக்கு நமன்னு அரிக்காமல் இருக்கும். பிரண்டை துவையல் முட்டி வலி மொழி வலிக்கு ரொம்பவே நல்லது. இது மருத்துவர்களால் நிரூபிக்கப்பட்ட உண்மை. எவ்வளோ பெரிய மொழி வலியாக இருந்தாலுமே பிரண்டை துவையலை வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா முட்டி வலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே நம்ம ரெகுலராக இந்த பிரண்டை துவையல் எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் முட்டி வலி குறைய ஆரம்பிச்சிடும். நார்மலாக இருக்கலாம். இப்படி பிரண்டையை கழுவி வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு பிரண்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். வறுக்கையிலே கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு இது 2ஐயுமே போட்டு நல்லா வறுக்கணும். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு சுருளை பிரண்டையை வறுக்கணும். அப்போதான் நாக்கு நமன்னு அரிக்காது. நம்ம வறுத்து வச்ச பிரண்டையை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை போட்டு நல்லா வறுத்துக்கணும். அடுத்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு, மிளகாய் வத்தல், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு கொத்து மல்லித்தழை இதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் சீல் சேர்த்துக்கிறணும். அப்போதான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த பிரண்டையை போட்டு பழையபடிக்கு நல்லா சுருளை வதக்கணும். இப்படி நம்ம சுருளை வதக்கி அரைச்சாத்தே பிரண்டை துவையல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாக்கில் அரிக்காமல் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிறணும். வதக்கி வச்ச பிரண்டையை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுக்கிறணும். தண்ணி விடக்கூடாது. இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கிறலாம். இப்போ சூப்பரான சுவையான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு சின்னதாக பண்ணிடலாம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை இந்த துவையில் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான சுவையான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.